வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. நம்ம சேனல்ல இன்னைக்கு இஞ்சி ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ரசம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த ஆரோக்கியமான ரசத்தை எப்படி செய்யலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ரசத்துக்கு புளி ஊறப்பட்டு வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊறப்பட்டு வச்சிருக்கேன். இது கூட தக்காளி பழம் நல்லா பழமா ஒன்னு எடுத்து நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கைனால கரைச்சி ரசம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இது தனியா இருக்கட்டும். அடுத்து ரசத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா 4 இஞ்சி பீஸ் எடுத்திருக்கேன். அது கூட 4 வெள்ளைப்பூடு பல்லு, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு. இஞ்சி சேர்க்கறதுனால மிளகோட அளவு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். இது கூட கருவேப்பிலை கொஞ்சமா. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைக்க கூடாது. இஞ்சியும் பூண்டும் நல்லா அரைப்பட்டா போதும். இதுவும் தனியா இருக்கட்டும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்து பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து வேக போட்டு வச்சிருக்கேன். அதையும் எடுத்து நல்லா கடைஞ்சு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிக்க போறோம். ஒரு பாத்திரத்துல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 3ல இருந்து 4 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து தாளிச்சுக்கணும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த சீரகத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில ஒரு 2 செகண்ட் மட்டும் தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க துவரம் பருப்பையும் சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு செகண்ட் 2 செகண்ட் மட்டும் வதக்கினா போதும். இப்ப இதுல நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற புளி தக்காளிய சேர்த்துக்கணும். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இப்ப ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா நொர பொங்கி வர அளவுக்கு இதை கொதிக்க விடணும். ரசம் கொதிச்சா அதோடைய டேஸ்ட் மாறி போயிடும். அதனால இந்த மாதிரி எல்லா பக்கமும் நொர எழும்பி வரும் பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான இஞ்சி ரசம் தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.